எல்லா புகழும் இறைவனுக்கே. உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, ஆனந்தம். மனித நேயத்தை மலரச் செய்வோம் என்ற தொடர் வரிசையிலே பல வீடியோக்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம், உணர்ந்து கொண்டு வருகிறோம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு மனிதனின் முழு வளர்ச்சி அப்படி என்று சொன்னால் ஒரு துறையில் மட்டும் இருந்தால் போதாது, பல துறைகளில் இருக்க வேண்டும். அதனை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், இப்போ ஒருத்தர் உடற்பயிற்சி செய்யணும்னு நம்ம நினைக்கிறார். ஆனா அவர் ஒரே ஒரு தன்னுடைய வலது கையை மட்டும் வளர்த்துக்கலான்ற மாதிரி அந்த வலது கைக்கு மட்டுமே ஏதோ ஒரு தேவையான சில பயிற்சிகளை மட்டும் செய்யறாரு. அதுக்காக மட்டும் செய்யும் போது அது மட்டும் கொஞ்சம் நல்லா வளம் பெறுது. ஆனா மற்ற உடலுடைய மற்ற பாகங்கள் எல்லாம் வளரல. அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மனுஷனை பார்க்கும்போது வளர்ச்சி பெற்ற மனிதன் சொல்லுவோமா? பார்த்தா ஏதோ நோய் வந்த மாதிரி தான் தெரியும். அதனாலதான் நான் எனக்கு யோசனை வந்ததுன்னா, ஒட்டுமொத்த வளர்ச்சி, முழுமையான வளர்ச்சி, காம்ப்ரஹென்சிவ் growth அப்படின்றது எப்படி நம்ம புரிய வைக்கலாம், எந்தெந்த துறைகள் முக்கியமானவை அப்படின்றத பார்த்தா, ஒரு மனிதன் உடைய மொத்தமான முழுமையான வளர்ச்சி என்றால் ஒரு 6 விஷயங்கள்ல அவங்க 6 துறைகள்ல அவங்க மனிதன் முழுமை பெறணுங்க. அது என்ன, அதை எப்படி புரிய வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா, இந்த உடலையே ஒரு அமைப்பா எடுத்துக்கலாங்க. உடலுடைய அமைப்பை 6 பாகங்களா நம்ம பிரிக்கலாங்க. அது ஒன்னொன்னும் ஒரு துறையா நினைச்சிட்டு அத நம்ம அதுல எப்படி முழு வளர்ச்சி அடையுதுன்னு பத்தி பேசலாம். பாத்தீங்கன்னா இப்போ முதல் பாகமா தலையை பிரிக்கலாங்க. ஒரு மனுஷனுடைய தலை அப்படின்னு சொல்றது எதை குறிக்கிறது, எந்த துறையை குறிக்கிறதுனா நாலேஜ், அறிவை பற்றி குறிக்குது. அறிவுல 2 விதமா நம்ம பார்த்துக்கணுங்க. ஒண்ணு ஸ்பிரிச்சுவல், இன்னொன்னு ஸ்கில் ரிலேட்டட். அதாவது ஆன்மீக அறிவு, அதிலையும் மனுஷன் முழுமையா வளர்ச்சி பெறணும். திறமை சார்ந்த அறிவிலையும் அவன் முழுமையா வளர்ச்சி பெறணும். எந்த திறமை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு திறமை இருக்குங்க. அந்த திறமையில தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கணும். அது எப்படி நம்ம அந்த துறையில வளரணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வலது கை. வலது கை அப்படின்றது துறை எதை சொல்லுதுன்னா ஆரோக்கியத்தை சொல்லுதுங்க, ஹெல்த். நிச்சயமா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்வாங்க. ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்க எந்த வளர்ச்சி, எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும், எவ்வளவுதான் நீங்க முன்னேறி இருந்தாலும், ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அதை அனுபவிக்கும் கூட முடியாது. எனவே ஆரோக்கியம் என்ற துறையை மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடது கை. இந்த இடது கை என்பது எந்த துறையை குறிக்குதுன்னா குடும்பம். குடும்ப உறவு ரொம்ப நல்லா இருக்கணுங்க. நாங்க நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் முன்னாடி கூட பார்த்திருக்கோம். இருந்தாலும் வரப்போற காலத்துல இந்த குடும்பத்துடைய உறவையும் எப்படி நம்ம மேம்படுத்தணுன்றதை நம்ம பார்த்துக்கலாங்க. சோ அடுத்த ஒரு துறை அப்படின்னு சொல்லும்போது இடது காலுங்க. இடது கால் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா வளர்ச்சிங்க, கெரியர் growth அப்படின்வாங்க, வளர்ச்சி. அதாவது ஒரு சிலரை நீங்க பார்த்திருப்பீங்க, 20 வருஷம் கூட வேலை செஞ்சிருப்பாங்க, 30 வருஷம் கூட வேலை செஞ்சிருப்பாங்க. கேட்டா என்னன்னா, நான் ஒரு கிளர்க்கா சேர்ந்தேங்க, இது வரைக்கும் கிளர்க்காவே இருந்து ரிட்டையர் ஆயிட்டேங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது வளர்ச்சியா? இல்ல. ஒரு சிலரை பார்த்திருப்பீங்க, சாதாரண ஒரு ஆபீஸ் பாயா கூட சேர்ந்திருப்பாங்க. ஆனா வளர்ந்து பெரியவங்களா ஆஞ்சு கஸ்டமருடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூட மாறி இருப்பாங்க. பெரிய மேனேஜர், பெரிய பதவிகள், உயர்ந்த பதவிகளுக்கும் வந்திருப்பாங்க. சாதாரண கிளர்க்ல இருந்து எவ்வளவு பெரிய பதவிகளை அடைஞ்சிருக்கிறவங்க, ப்ரொமோஷன்ஸ் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அதே போல ஒரு சிலர் ஒரு கடையை ஆரம்பிப்பாங்க, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ஒரு லெவல் வியாபாரத்தை அப்படியே நின்றுடுவாங்க. ஆனா ஒரு சிலர் பாருங்க, பல இடங்கள்ல, பல ஊர்கள்ல அவங்களுடைய பிரான்சஸ் இருக்கும். எல்லா ஊர்களும் சில நாடுகளை கடந்து கூட சில பிரான்சஸ்களை வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வளர்ச்சி அடைவாங்க. அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வலது கால். வலது கால் எந்த துறையை சொல்லுது அப்படின்னு சொன்னா
வெல்த், பொருளாதாரம். எது இருந்தாலும் இந்த பொருளாதாரம் ரொம்ப பெரிய ஆதாரம். அது கண்டிப்பா வேணும். அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது? வயசான பிறகு நாங்களும் நம்ம பிள்ளைகளுக்கு பாரமா இல்லாம நம்ம எப்படி வாழணும்? அதே நேரத்துல அந்த குழந்தை செல்வங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் நல்ல விதத்துல எப்படி ஒரு பொருள் உதவி செய்யற மாதிரி நம்ம ஏற்படுத்தி வைக்கணும்ன்றது கூட அதுல எப்படி வளரணும்? நேர்மையான முறையில வளரணும், நியாயமான முறையில ஆண்டவனுடைய அருளோட அந்த பொருளாதாரத்தை நம்ம வளர்த்துக்கணுங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த 5 பகுதியில் பார்த்தா ஒரு மனிதனுடைய வடிவம் முழுமையா தெரியுது. ஆனா முழுமையான வளர்ச்சியா இந்த 5 துறைகள் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு குறை இருக்குங்க. அது என்னன்னா, இந்த நடுவில் இருக்கிற நெஞ்சு பகுதியை நம்ம சொல்லலைங்க. அதனால 6வது பகுதியை நம்ம என்ன செய்யலாம்னா, இதயத்தை கொண்டு வரலாங்க. இதயம் என்பது நம்முடைய மைய பகுதியாக இருந்தால், இது எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு சொன்னா, இது சமூக சேவைங்க, சோசியல் சர்வீஸ். எவ்வளவுதான் நம்ம சம்பாதித்திருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறி இருந்தாலும், என்னதான் அறிவு வளர்ச்சி கிடைத்திருந்தாலும், மற்றவர்களுக்கு உதவாமல் இருப்பது வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கையே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆண்டவன் பல விஷயங்களை முன்வைத்து மனிதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி நம் காதிலே விழுகிறதா என்பது என்னுடைய கேள்வி. ஆண்டவன் என்ன கேட்கிறார்? மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் தம் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது, நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று மிக அருமையாக பாடியுள்ளார். அதனால மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு வாழ்வதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி. அதனால கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்வார், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் கருதி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவர் கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறான் என்று பாடினார் கண்ணதாசன். அதனால முழுமையான வளர்ச்சி மனிதன் அடைய வேண்டும் என்றால் இந்த 6 துறைகளிலுமே அவர்கள் வளர வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான ஒரு மனிதநேயம் மலரும். ஒரே துறையை மட்டும் நாம் சார்ந்திருக்காம எல்லா இடங்களிலுமே ஆண்டவனுடைய அருள் பெற்று எப்படி நாங்கள் முன்னேறுவோம் என்பதை வருங்காலங்களிலே ஒவ்வொரு துறைகளை சார்ந்த விஷயங்களிலுமே நாங்கள் பேசுவோம், உணர்வோம், பார்ப்போம், வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.